ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஐட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பிராஸ் ஸ்டெப்ஸ் போட்டிருந்தோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உட்டனில் வந்துட்டு கவு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ கவு டிசைன் தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. சப்போஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கல அப்படின்னா ரீஸ்டாக் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ உடன் பூஜா ஸ்டெப்ஸில் பூஜா ரூம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கவு டிசைன் கொடுத்து கோலம் டிசைனோட டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் பெயிண்டட். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க இந்த மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பேஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் வந்துட்டு கவு டிசைனும் அந்த லீவ் டிசைனும் கொடுத்துருக்காங்க. மேலே கவு, சென்டரில் கோலம் டிசைன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைட்லேயுமே வந்துட்டு கோலம் டிசைனும் வித்து வந்துட்டு லோட்டஸோட அந்த ஃப்ளோரல் டிசைனும் இருக்கும். ஸோ டோட்டல் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நியர் 10 inches இருக்கும். ஹைட்டு வந்துட்டு 10 inches இருக்கும். ஸோ சைஸ் மெஷர்மெண்ட் காட்டுறதால உங்களோட பூஜா கேபின் எந்த அளவுக்கு பத்தும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. பேக் டு ஃப்ரண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா 9 inches நியர் 10 inches இருக்கும். அண்ட் ஈச் ஸ்டெப்போட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 12 inches இருக்கும். அதாவது 1 feet லென்த் இருக்கும். அண்டு ஸ்டெப்போட வித்து, ஈச் ஸ்டெப்போட வித்து பார்த்திங்க அப்படின்னா 4 inches இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு மாடலில் 2.5 inches 3 inches கொடுத்துருந்தோம். பட் இது பார்த்திங்க அப்படின்னா 4 inches. ஸோ நீங்கள் காமாட்சி தீபமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது தீபம் வைக்கிறதுக்கு கூட ரொம்பவே அழகாக சூட் ஆகும். ஸோ இது வந்துட்டு சைடு தீபம் ஸ்டாண்டு. ஸோ தீபம் ஸ்டாண்டு மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்லையுமே ஒவ்வொரு கவு டிசைன் கொடுத்துருப்பாங்க. சைட்ஸ்லையுமே அந்த மாதிரி பெரிய ஸ்டெப்ஸில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் சென்டர் ஸ்டெப்ஸில் இருக்கிற மாதிரியே டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை சைடு ஸ்டாண்ட் மட்டும் பேர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு சேம் அதே தான், 10 inches இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்போட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா 4 inches இருக்கும். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதால ரெண்டு சைடுமே வந்துட்டு 4 inches இருக்கும். அண்ட் பேக் டு ஃப்ரண்ட் சேம் அதே மாதிரி 9 inches நியர் 10 inches இருக்கும். ஸோ சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைடு ஸ்டாண்ட் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் செட்டு பார்த்திங்க அப்படின்னா 4100 rupees வரும். ஸோ எந்த சைஸ்லான ஸ்டாச்சுஸ் இதில் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணேஷோட ஆல்மோஸ்ட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 7 inches இருக்கும். ஸோ பேஸ் வந்து 4 inches இருக்கிறதால நீங்கள் அப் டு 7 inches வரைக்குமான ஸ்டாச்சுஸ் வந்து இதில் அழகாக வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் பூஜை ரூம் கேபினெட்டில் நிறைய ஸ்டாச்சுஸ் கீழே வச்சிங்க அப்படின்னா ஸ்பேஸ் நிறைய எடுக்கும். பட் இந்த மாதிரி கொலு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக நிறைய ஐடல்ஸ் வந்துட்டு இதில் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சுற்றிலும் ஸ்டாச்சுஸ் வச்சுட்டு சென்டரில் காமாட்சி தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் ரொம்பவே அழகாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது, பூ வைக்கிறது எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிராஸ் ஸ்டாச்சுஸும் நம்மளோட ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். எல்லா விதமான ஸ்டாச்சுஸும் அவைலபிள் இருக்குது. www.mittucraft.comல நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஐடல்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்பேஸ் விட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்டெப்புக்கு வந்து 3 ஐடல்ஸ் வச்சுருக்கேன். இன்னுமே உங்ககிட்ட சின்ன ஸ்டாச்சுஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இதில் 4-5 கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தீபம் ஏற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சைடில் தீபம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டான தீபமும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேக் சைடில் காமாட்சி தீபம் பேட்டர்னில் இருக்கிற இந்த மாதிரி தீபம்ஸும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் தீபமோ ஸ்டாச்சுவோ வச்சுட்டு அந்த கேப்பில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கேப் நிறையவே இருக்கும். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு இன்னொரு மாடல். ஸோ இது வந்துட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸு. அண்ட் இது வந்துட்டு 3 ஸ்டெப்பு. ஸோ இது வந்துட்டு ஓப்பன் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன்பிட்வீன் கேப்ஸ் வந்து உங்களுக்கு கேப்பாகவே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு குட்டி பார்ட் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். ரொம்பவே குட்டியான ஸ்டாச்சுஸ் வச்சு சில்வர் ஐடல்ஸ் வந்து நிறைய பேர் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அழகாக மொத்தமாக எல்லா ஐடல்ஸுமே இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. 2 சைட்லேயும் தீபம் ஏற்றுறதுக்கு தீபம் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபினிஷிங் ரொம்ப அழகாக ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும். 2 சைடும் கோலம் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருப்பாங்க.
ஸோ இப்போ இந்த ஸ்டாண்டோட சைஸ் மெஷர்மெண்ட்டும் காட்டிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஹைட் பேஸ் டு டாப் டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பேக் டு ஃப்ரண்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 7 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் டோட்டல் லென்த் வித்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சஸ் இருக்கும். லென்த் வந்துட்டு 8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ஸ்டெப்போடது பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சஸ் எக்ஸாக்டாக அப்ராக்சிமேட்டாக 8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இதுலேயுமே நீங்கள் சென்டர் ஸ்டெப் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு தீபம் ஸ்டாண்டு. ஸோ இதுவுமே 3 ஸ்டெப் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டடாக க்ளோஸ்டாக இருக்கும். எல்லா சைடுமே க்ளோஸ்டாக ஸ்மூத்தான ஃபினிஷிங்கில் நல்லா ஷைனிங்காகவே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உட்டன் ஸ்டாண்டில் வந்துட்டு உங்களுக்கு சென்டரில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இது வந்துட்டு 3 ஸ்டெப்க்கு சைடில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதோட சைஸ் மெஷர்மெண்ட் காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ பேஸ் டு டாப் வந்து உங்களுக்கு 8 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ பேக் டு ஃப்ரண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர் 8 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் ஈச் ஸ்டெப்போட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நியர் 3 இன்ச்சஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு சைடு ஸ்டெப் மட்டும் பேராக எடுத்தீங்க அப்படின்னா 1450 அண்ட் சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 1550. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே சேமில் வந்துட்டு 5 ஸ்டெப்பு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஸ்டெப்னு சொல்லுவோம். இன் பிட்வீனில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கும். இதில் வந்து சேம் அதில் இருக்க மெஷர்மெண்ட் சேம் டிட்டோ அப்படியே தான் வரும். எக்ஸ்ட்ரா 2 ஸ்டெப்ஸ் வரதால் உங்களுக்கு ஹைட் மட்டும் டிஃபர் ஆகும். மற்றபடி ஸ்டெப்ஸோட வித்தோ இல்லை டோட்டல் லென்த்தோ வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ பேஸ் டு டாப் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 இன்ச்சஸ் இருக்கும். டோட்டல் 5 ஸ்டெப்ஸ் இருக்கிறதால வந்துட்டு உங்களுக்கு 12 இன்ச்சஸ் இருக்கும் 1 ஃபீட்டு. ஸோ ஒரு தடவை ஸ்கேல் மெஷர்மெண்ட்டாகவும் காட்டிடுறேன். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து சேம் அந்த இதில் பார்த்த மாதிரியே தான் 2.5 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் லென்த் வந்து ஆஸ் யூஷுவல் 8 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் டோட்டல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஃபீட் இருக்கும். அண்ட் பேக் டு ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 12 இன்ச்சஸ் வந்துடும். நியர் 12 இன்ச்சஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ஹைட் என்ன வருதோ அதோட இதுதான் வந்துட்டு பேக் டு ஃப்ரண்ட் பிரெத்தும் அதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ சென்டர் ஸ்டெப் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 1950 சென்டர் மட்டும். அண்டு சைடு தீபம் ஸ்டாண்ட்லேயுமே வந்துட்டு இதுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டில் வந்துட்டு 5 ஸ்டெப்ஸு. இதோட மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு டோட்டலாக 12 இன்ச்சஸ் இருக்கும். அண்ட் ஸ்டெப்ஸோட சைஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ஸ்டெப்ஸில் பார்த்த சேம் அதே தான். ஈச் ஸ்டெப்புமே வந்துட்டு 2.5 இருக்கும். ஆல்மோஸ்ட் நியர் 3 இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு சென்டர் ஸ்டெப் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சைடில் பேர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடு பேரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பேர் 1950 ருபீஸ். ஃபினிஷிங் வைஸ் ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஆயில் கரை ஏதாவது பட்டது அப்படின்னா ஈரத்துணி வெட் கிளாத் வச்சுட்டு நம்ம வைப் பண்ணிக்கலாம். வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட்லேயும் நம்மளோட வெப்சைட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.